வணக்கம், வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது பார்த்துப்போம். நான் பாருங்கள், இந்த ஆளாக்கில் வந்து 2 ஆளாக்கு வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆளாக்கு வந்து இட்லி அரிசி, ஒரு ஆளாக்கு வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும் பாசிப்பருப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கோம். நல்லா 1 மணி நேரம் அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. நான் இந்த ஆளாக்கில் எடுத்ததுனால 3 தக்காளி சேர்த்துக்கிறோம். நீங்களும் உங்கள் தக்காளி புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. 3 தக்காளி, ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வரமிளகாய் சேர்த்துப்போம். வரமிளகாயும் தக்காளியும் சேர்த்து ஒரு ஓட்டிட்டு வந்துப்போம். உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட பெருங்காயம் சேர்த்துப்போங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா ஒரு ஓட்டு வந்துப்போம். தக்காளியை இப்படி ஒன்று பதியமாக ஓட்டியாச்சுங்க. இப்போ வந்து அரிசி சேர்த்து நல்லா நைஸாக ஓட்டிப்போம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் வந்து ரவை பார்த்து கொட்டிப்போம். நைஸான ரவை இருக்குல்ல, அந்த பார்த்து கொட்டிப்போம். நல்லா ஓட்டிகிட்டு வந்துப்போம். இந்த மாதிரி ஓட்டியாச்சு. கொஞ்சம் இப்போ மீத உள்ள அரிசியை சேர்த்து எனக்கு சேர்த்து ஒன்றா சேர்த்து ஓட்டு வந்துடுவோம். தண்ணி வந்து பார்த்து சேர்த்துங்க. தக்காளியிலேருந்து தண்ணி வரும். நல்லா நையா ஓட்டிட்டு வந்துப்போம். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ரவை பார்த்து நல்லா ஓட்டிக்கிங்க. நம்ம இட்லி மாவும் அரைப்போம்ல, அந்த ஸ்டேஜுக்கு ஓட்டினாலே போதும். இப்போ இது இந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். இப்போ கொஞ்சம் மிக்ஸி ஜார் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துப்போம். மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி மட்டும் சேர்த்தாச்சு. மாவு நல்லா அப்படி கரைச்சிட்டுங்க. அடை தோசைலாம் செய்வோம்ல, அந்த டேஸ்ட்டு தாங்க இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணுமா புளிக்க வச்சு கூட தோசை வாத்துக்கலாம். அப்படியே கூட வாத்துக்கலாம். அரைச்ச உடனே டேரெக்டாக கூட தோசை விடலாம். நான் இப்போ அரைச்ச உடனே தோசை டிஃபனை தான் செஞ்சுட்ருக்கோம். நல்லா கரைச்சிக்கோங்க மாவை. கல் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ தோசை சுட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தோசை. திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுப்போம். ஒரு 2 நிமிஷம் தோசை வேகட்டும். பெரட்டி போட்டுக்கலாம். பெரட்டி நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும். கிறிஸ்பாக இங்கே பாருங்கள், நல்லா 2 பக்கம் நல்லா தோசை வெந்துருச்சுங்க. அவ்வளோதான், நம்ம தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்த தோசை சுட்டுப்போம். இங்கே பாருங்கள், தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேங்காய் சட்னி, நாட்டு சக்கரை, சாம்பார் எது வேணாலும் தொட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சட்னியோட தொட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் தோசை. நாங்கள் வந்து நாட்டு சக்கரை தான் தொட்டு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.